सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। श्लोक 40-41 இரண்டாவது அத்தியாயம். நேகா விக்ரமணாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத் व्यवसायात्मिका बुद्धिः एकेह गुरुनन्दन बहुशाखाह्यनन्ताश्च बुद्धयो व्यवसायिनाम्. அப்போ கர்மயோகத்துக்கு நமக்கு என்ன பண்ணுறதுன்னா தகுதியை அதிகாரித்துவம் கொடுக்கறது. அதாவது காம குரோத லோப மத ஆச்சரியத்தை நீக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம், இந்த வகுப்பில் கேட்குற விஷயத்தை நாலேஜுக்கான தகுதியை யோக்கியத்தை கொடுக்கறது. இப்போ டபுள் ரோல் பண்ணுறது. டூஸ் டோன்ட்ஸ், வேண்டாதது எடுத்துறது, வேண்டியதை கொடுக்கறது கர்மயோகம். அச்சா, அப்போ சாதன சதுஷ்டயம் என்ன இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். விவேகி ஃபஸ்ட்டு விவேகம் இருக்கணும். என்ன விவேகம் இருக்கணும்? நித்யா நித்ய வஸ்து விவேகம். எது நித்தியம் எது அனித்தியம்னு புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது. ஓகே, அதனால ஏன்னா இருக்கிறது தானே சொல்ல, இருக்கிறது தானே ஒத்துக்கணும். இல்லை என்னால் ஒத்துக்க முடியாது. ஒத்துக்க முடியாதுன்னா மாறிடுமா என்ன? இருக்கிறது தான் இருக்கும். அதனால அனித்தியம், எனிதிங் அனித்தியம், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ யாக்கை நிலையாமை பற்றி ஒரு 10 திருக்குறள் சொல்றாரு வள்ளுவர். அதை ஒவ்வொரு சாதகனும் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். யாக்கை நிலையாமை. ஸோ உன்னோட செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே நிலையாமை, ஒரு நாள் போயிடும். அதனால கவலைப்படக்கூடாது. ஓகே, இது மென்டலி யங்ஸ்டர் ஸ்டேஜில் ரெடி பண்ணிட்டோம்னா போகும்போது எதிர்பார்த்து தானே, அதனால பிரச்சனை இருக்காது. தான். அதனால இங்க என்ன சொல்றாரு? விவேகம். விவேகன்றது நித்யா நித்ய வஸ்து. எது நித்தியம் அனித்தியம் அப்படி பிரித்து பார்க்கிறது எதுவோ விவேச்சனம் இது விவேகா. பிரித்து பார்க்கிறது, டிஸ்கிரிமினேஷன் பவர். இந்த டிஸ்கிரிமினேஷன் பவர் தான் புத்தி அதிகோ விசேஷகா சொன்னது. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள டிஃபரண்ட் நித்யா நித்யா வஸ்து விவேகம். இதுதான் என்ட்ரி பாயிண்ட், ஸ்பிரிச்சுவல் ஜர்னுடைய என்ட்ரி பாயிண்ட். இதுல நித்திய வஸ்துக்கு இங்க வந்தாகணும், அனித்திய வஸ்துத்தை விடணும். எதெல்லாம் அனித்தியமோ அதை விடணும். அப்ப என்ன சொல்றேன்? எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்றேன். விட்டுட்டு வந்தா இவ்வளோ பேர் எங்க வச்சுக்கிறது? டிஃபிகல்ட். மைண்டில் மென்டல் ரினன்சியேஷன். ஸ்தூலமா விடுறதில்லை. ஓகே, மென்டல் ரெனன்சியேஷன் வேணும். மென்டல் ரெனன்சியேஷன். ஸோ போட்டு தண்ணியில் இருக்கணும், தண்ணி போட்டுக்குள்ள இருக்கப்படாது. நீங்க குடும்பத்தில் இருக்கணும், குடும்பம் உங்களுக்கு உள்ள இருக்கப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் போத்தீஸை பத்தி பேசப்படாதுன்னு அர்த்தம். ஓகே, 2 பேர் கூடினா அக்கப்போர் பேசப்படாது. ஓகே, சத்து விஷயத்தான் பேசணும். ஒரு வாரம் இல்லை, ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. சத்து விஷயம் தான் வாயை திறந்தா பேசுவோன்னு ட்ரை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க ரமண மகரிஷி ஆயிடுவீங்க. ஏன் இப்போ அவரால் பேச முடியல தெரியுது இல்லை?
நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அனாத்மா விஷயத்த பேசுறதில்லை, ஆத்மா விஷயத்தான் பேசணும். ஆத்மா விஷயத்த பேசினா யாரும் உங்க கிட்டக்க வரமாட்டா. அப்போ நீங்க மௌனமா இருந்தது ஆகணும். அப்போ ஸோ இது வெரி டிஃபிகல்ட். அதனால தான் நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்து பேசக்கூடாது. இதை கிளாஸ் ரிலேட்டிவா இருக்கிறவங்களோட பேசணும். கிளாஸ் ரிலேட்டிவா சொந்தக்காரங்க வந்துட்டா பிரச்சனை கிடையாது. அதில் தான் குடும்பமா வர சொல்றது. அப்பப்போ குடும்பமா டிஸ்கஸ் பண்றதுக்கு சௌரியமா இருக்கணும். புரியுதா? அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி பேசி பார்க்கணும். கேம்ப் முடிச்ச உடனே போய் பார்க்கணும். பேசி பார்த்தா ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அவர் ஹஸ்பண்டுக்கு ஒன்றும் இது சோய இல்லை, சரி விட்டுரு, அவரை பேசப்படாது. இல்லை இந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி என்ன எப்போ பார்த்தாலும் வேதாந்த வேதாந்தம் பேசுறீங்க, வாய முடுங்க சொன்னா கப் சுப்புன்னு வாய முடியும். அனாவசியமா எங்க வந்து இது பேசினா ஆனந்தத்தை கொடுக்கறதோ அங்க பேசணும். அதுலேயும் தேவையானது பேசணும். சுவாமிஜி நீங்க தனியா இருக்கீங்களாமே, கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு போட்டோமா என்கிட்ட. அவங்களுக்கு கஷ்டம். நீங்க தனியா இருக்கீங்களே, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்க, நீங்க ஒரு ஃபோன் வச்சுக்கல, ஒரு இது வச்சுக்கல, டிவி வச்சுக்கல, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னதான் பண்ணுவீங்க நீங்க காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும்? இது டிஃபிகல்ட் தான். அவ்வளோ யோசிச்சிருக்கா. ஓகே, அதனால ஸோ விவேகன்றது அனித்தியத்திலிருந்து விடுதலை ஆகிறது. பேரு வைராக்கியம். ஓகே, இந்த வைராக்கியம் வந்த பிறகு அனித்திய வஸ்துவை வித்ராயல் பண்ணி வைராக்கியம் வந்த பிறகு நித்திய வஸ்து தேடுவதற்கு பேரு முமுக்ஷுத்துவம். முமுக்ஷுத்துவம். ஓகே, இதெல்லாம் பண்ணின பிறகு நமக்கு மைண்ட் ஒன்று இருக்கிறது, அது சும்மா இருக்காது, அல பாஞ்சுன்னு இருக்கும். அந்த மனசு சம்பந்தமா ரிலேட்டிவா இருக்கிறது மீதி. ஓகே, சமதமாதி. அப்படி 6 விஷயம். சம தம உபரம. சம தம மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு. இந்த மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு வைகுண்ட ஏகாதசிக்கு நாக்க கட்டிடலாம். ஓகே, அடுத்த 2 நாள் கழிச்சு அவத்து விட்டுருவோம். உபரம கண்டினியூ பண்ணு. ஓகே, சமதம உபரம. இதெல்லாம் டீட்டெயில் வேணும்னா தத்துவ போதத்தில் தெரிஞ்சுக்குங்க. தத்துவ போதம் இருக்கிறது அதை வாங்கிடணும். இங்கே ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் மாத்திரம். ஸோ சமதம உபரம. அப்புறம் என்ன? திதீக்ஷா. இப்போ நீங்கள் 2 நாளாக இருக்கிறது என்னது? திதீக்ஷா. ஒன்றர் தெரியுமோ இப்படி உட்காந்து கேட்கறது? ரியலி நீங்கள் ஒரு 1 hour யாரையாவது ஒரு 5 பேரை உட்கார வச்சு பேசி பாருங்க, ரொம்ப கஷ்டம். நமக்கு இப்ப கேட்கிற சக்தி கிடைச்சிருக்கிறது, உங்களை அறியாமலேயே திதிக்ஷா பவர் வந்திருக்கிறது. ஓகே, அதனால திதிக்ஷா ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம். சகனம், சர்வ துக்கானாம் சகனம். எல்லா துக்கத்தை தாங்கிக் கொள்றது எதுவோ அதுக்கு பேரு திதிக்ஷா. ஓகே, புலம்பப்படாதுன்னு அர்த்தம் திதிக்ஷா. அதுக்கப்புறம் வந்து சமாதானம். ஸோ ஏகாக்கிரம், அந்த மனசு ஒருமுகத்தோடு இருக்கணும். தென் ஸ்ரத்தா. ஓகே, ஸ்ரத்த இருக்கணும். ஸோ கோயிலில் ஸ்ரத்த இருந்தால் கோயிலுக்காரன் போடுவான். ஓகே, இல்லை பிஸ்னஸில் ஸ்ரத்த இருந்தால் பிஸ்னஸ் பக்கம் போவான். எதில் ஸ்ரத்த இருக்கிறதோ அதை நோக்கி நம்ம போவோம். எந்த சுவாமி மேலே ஸ்ரத்த வச்சிருக்கோமோ அந்த சுவாமியை நோக்கி போவோம். புரியுதா? அப்போ ஸ்ரத்தை எங்கே இருக்கிறதோ பிரவருத்தி இருக்கும். ஓகே, அந்த ஸ்ரத்தை வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ரத்தையை வந்து ஸ்ரத்தையாக புரிஞ்சுக்கோங்க. அது வந்து ஃபெய்த்து சொல்லலாம், கான்ஃபிடென்ட் சொல்லலாம், ஒப்படைக்கிறது சொல்லலாம். அதுக்கு முழு அர்த்தத்தை சொல்ல முடியாது. அந்த அர்த்தத்தை அந்த சமஸ்கிருத வார்த்தையிலே புரிஞ்சுக்கணும். சமதமாதி. அப்ப சம தம உபரம திதிக்ஷா சமாதானம் ஸ்ரத்தா பாஸ். அப்போ 4 சொல்லி இதுல 6 கொண்டு வந்துடும். ஓகே, அப்ப டோட்டல் எவ்வளாச்சு? 4 சொல்லி நடுவில் 6 கொண்டு வந்துட்டோம். அப்படின்னா எவ்வளாச்சு உங்களுக்கு கேட்டேனே? ஓகே, அதனால 10 சொல்லிடப்படாது, 1 தான் 6. அதனால அது 6, மற்ற 3 9. ஓகே, நவரத்தனங்கள். இந்த நவரத்தனம் வந்துட்டீங்கன்னா எந்த ஊருக்கு வேணா நீங்க போகலாம், பொழைச்சுடலாம். இந்த நவரத்தனம் கிடைக்கிறது தான் கஷ்டம். நவரத்தனம் உங்க வீட்டில் இல்லைன்னா அதை அடைஞ்சுடலாம். தத்பாவம் எத்பாவம் தத்பவதி, நவரத்தனம் அடைஞ்சுடலாம். புரியுறதா?
அந்த நவரத்ன மோதிரத்தை பற்றி சொல்ல போகிறேன் இப்போ, புரியுதா? அது போட்டோம். அதனால ஸோ கர்ம இது இதுதான் சாதன சதுஷ்டயம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுடுத்து, என்ன தெரிஞ்சுடுத்து? கர்ம அனித்தியன்னு தெரிஞ்சுடுத்து, ஞானத்தில் மோட்சம் மன நிறைவுன்னு தெரிஞ்சுடுத்து, அதுக்கப்புறம் அது போகணும்னா யோகிதை வேணும்னு தெரிஞ்சுடுத்து. அதில் 2 விஷயம், ஒன்று மலத்தை எடுக்கிறது, இன்னொன்று யோகியதை உண்டாக்குறது. ரெண்டும் ஒரே விஷயத்தில் நடக்கிறது. மலம் நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் டெவலப் ஆகும், 2 சேர்ந்து இருக்கு. ஓகே, அதனால உங்கள் வீடு எங்கே இருக்கு? கோதண்டராமர் கோயில் பக்கத்தில். கோதண்டராமர் கோயில் எங்கே இருக்கிறது? எங்கள் வீட்டு பக்கத்தில். அதனால இது மலம் நீங்க சாதன சதுஷ்டயம் வரும். சாதன சதுஷ்டயம் வர வர மலம் நீங்கும். சரியா? ஸோ இது விஷயம், இதுதான் பேஸப்பா. அதுக்கப்புறம் வந்துட்ட பிறகு இங்க கர்மயோகத்தை அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றார் பகவான் 40 41. இந்த 39 என்ன பார்த்தோம்? கர்மயோகம் இன்றி ஞானத்தை அடைய முடியாது. ஞானம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் கர்மயோகம். ஓகே, அதனால ஸோ இது ஞானத்துக்கு ஒன்றும் சலைச்சதில்லை, அவனுக்கு ஒன்றும் இவன் சலைச்சவில்லை அப்படி சொல்றல. ஞான யோகம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அவ்வளவு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் கர்மயோகம். ஏன்? ஆனா அவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா கர்மயோகம் மோட்சத்தை கொடுத்துறாது. கர்மயோகம் இல்லாம மோட்சம் வராது. ஞான யோகத்தினால்தான் மோட்சம். ஆனா ஞான யோகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜே யூ ஆர் த இன்ஃபினிட் பிரம்மன் சொல்ற விஷயம் புரியணும்னா அதுக்கு யோகிதை வரணும். அப்ப 2 சேர்ந்து தான். ஓகே, நான் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை விட்டுடலாம் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறி தான் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தாகணும். ஓகே, அப்படி. அதனால யுவர் ஜர்னி, நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறிக்கிறேன், நீ செகண்ட் ஃப்ளோர் ஏறிக்குவா, 2 பேரும் அங்கே மீட் பண்ணலாம் அப்படி கிடையாது. புரியுறதா? ஸோ யாரா இருந்தாலும் இந்த டிராவல் பண்ணி ஆகணும். கர்மயோகம் டு ஞான யோகம். அது என்ன சொல்றாரு? புத்தயா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசியசி. அவர் என்ன ஸ்துதி பண்றாரு? நீ இந்த கர்மயோகம் பண்ணிட்டேனா உன் பந்தத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடும். இப்ப என்ன சொன்னேன்? ஞானத்துல தான் மோட்சம் சொன்னீங்க. பகவான் என்ன சொல்றாரு? கர்மம் பந்தம் பிரகாசியசி. கர்மம் பந்தத்தை உண்டாக்கும், அந்த கர்ம பந்தம் கர்மயோகத்தினால போகும். கர்மயோகத்தினால போகாது, கர்மயோகத்தை அடைஞ்ச பிறகு ஞான யோகத்தினால போகும். ஓகே, அதனால கர்ம பந்தம்னா தர்ம அதர்மால கொடுக்கக்கூடிய விஷயத்திலிருந்து வரக்கூடிய பந்தத்தை உண்டாக்கும். அந்த பந்தத்தை நீக்கிறதுக்கு ஞான யோகம், அந்த ஞான யோகத்துக்கு தகுதி கர்மயோகம் கிடைக்கிறது. அதனாலேயே இது கர்மயோகத்தை பத்தி சொல்றார் கிருஷ்ணர். சரி, இப்போ 40 கர்மயோகத்தை இங்கேயும் கர்மயோகத்தை சொல்லலை. நாளைக்கு தான் கர்மயோகத்துக்குள்ள போறோம். அதனால இங்க என்ன சொல்றாரு? கர்மயோகம்னா அதனால நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு நல்ல நாளா, இன்னைக்கே ஆரம்பிச்சுட்டுவோம். அதனால கர்மயோகம்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ நாம இதுவரைக்கும் பார்த்த 2 நாளுக்கு பார்த்தது காமிய கர்மான்னு பேர். அப்போ கர்மயோகம்ன்றது என்ன? நிஷ்காமிய கர்மா. ஓகே, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா. காமிய கர்மனா என்ன? உன்னுடைய நோக்கம் எதுவாக இருக்கட்டும், பலனை எதிர்பார்த்து செய்தேன்னா அதுக்கு பேரு கர்ம, அதுக்கு பேர் காமிய கர்மா. பலனை எதிர்பார்க்காம அந்த விஷயத்தை செய்யறதுக்கு பேரு நிஷ்காமிய கர்மா. ஓகே, அதாவது காமிய கர்மானா எனக்கு புண்ணியமோ பாபமோ கொடுக்கும். கர்மா என்ன செய்யும்? யாரு செயல் பண்ணினாலும் 2 விலை உண்டாகும். ஒன்னு புண்ணியம் இல்லாட்டி பாபம். புண்ணியம் வரும் இல்லாட்டி பாபம் வரும். ஸோ இந்த புண்ணிய பாபம் இருக்க நமக்கு ரொம்ப அதுதான் விஷயம். இந்த புண்ணிய பாபம் தான் நமக்கு நம்முடைய அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன், ஃபேவரபிள் சுச்சுவேஷன். புண்ணியம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்தா ஃபேவரபிள் சுச்சுவேஷன், பாபம் நம்ம கிட்ட அதிகமா இருந்ததுன்னா அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன். மாறி மாறி ஒன்று இருக்கும். அப்படின்னா அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அக்கௌண்ட்ல இது இருக்கிறது. ஓகே, சரி. நமக்கு அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் வந்துட்டே இருந்துன்னு வச்சுக்கோ, முதல்ல யாரை திட்டுவோம்? நீங்க சாமி கும்பிட்ற ஆளா இருந்தா, என் கஷ்டம் அவனுக்கு தெரியவே இல்லை, தொந்தரவு மேல தொந்தரவு கொடுத்துன்னு இருக்கான். அவர் பேர் கர்ம பல தாதா.
அவர் கர்ம கர்த்தா இல்லை, நீ தான் கர்த்தா. புரியுதா? அந்த கர்மத்தினுடைய கர்த்தா நீ. அவர் கர்ம பல தாத்தா. தாத்தானா தாதா சொல்ற இல்லையா, தலைவன். ஓகே, நீ செஞ்ச கர்மத்தினுடைய அக்கௌண்ட் மேனேஜர் அவர், ஒன்லி மேனேஜர். ஓகே, அதனால சுவாமி மேல போய் பழிய சுமத்தக்கூடாது. ஓகே, எனக்கு சுவாமி எனக்கு நான் தெரிஞ்சு ஒரு தப்பு கூட பண்ணல, எனக்கு ஏன் கஷ்டம் வரணும்? இது எல்லாரும் சொல்லுவா, பார்த்துருக்கீங்களா நீங்க? நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பு கூட பண்ணல, எனக்கே இத்தனை கஷ்டம் வரணும் இல்லையா? நியாயமான கேள்வி இல்லை? இது நியாயமான கேள்விதான். ஸோ சரி, நியாயமான கேள்வியா இருக்கட்டும். உன் அக்கௌண்ட்ல கர்ம பலத்தை பத்தி டீட்டெயிலாக நாளைக்கு தெரிஞ்சுக்க போறோம், புண்ணிய பாபம்லாம் அங்க நம்ம பார்க்கலாம். இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த புண்ணிய பாபம் உன்னுடைய கர்மத்துல பழைய புண்ணியமும் இருக்கு பாபமும் இருக்கு, பிராரப்த கர்மம்னு பேரு. அந்த பிராரப்த கர்மத்தை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். அதனால உன்னுடைய பழைய அக்கௌண்ட்ல இருந்து வெளியில வருது. இப்போ நீ நல்லவனா தான் இருந்திருப்ப இந்த பிறவையில. ஓகே, ஏற்கனவே அக்கௌண்ட் சாஃப்ட்வேர்ல இருக்கிறது, அது வந்து ஆப்ஷன். புரியுதா? ஆனா இந்த கர்மத்தை புண்ணியத்துக்கு பயன்படுத்தலாம், பாபத்துக்கு பயன்படுத்தலாம். பாபத்துக்கு ஏன் பயன்படுத்துறான்? பாபத்துக்கு ஏன் பயன்படுத்துறேன்னா, புண்ணியத்துக்கு பயன்படுத்துறோம், பாபத்துக்கு பயன்படுத்துறோம். தன்னுடைய குறைவை நீக்கிறதுக்காக தர்ம வழியில பண்றவன் புண்ணியம் கிடைக்கும், அதர்ம வழியில பண்றவனுக்கு பாபம் கிடைக்கும். ரெண்டு பேருமே இன்கம்ப்ளீட்டா கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுல வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ அதர்ம வழியில போறது. ஓகே, சரி, நாம அதர்ம வழியில இருந்தா இங்க உட்கார முடியாது டெஃபினட்டா. புரியுதா? தர்மத்து வழியில வந்திருக்கோம், அதனால இங்க உட்கார முடியாது. அதுதான் புண்ணிய பலம், நாம பண்ணின புண்ணிய பலம். சரி, அப்படி நம்ம டெவலப் பண்ணிட்டு போகும்போது ஸோ இதுல இருந்து கர்மா இன்னொன்னு கொடுக்கறது. புண்ணிய பாபம் மாத்திரம் இல்லை, அதே கர்மாவை பயன்படுத்தி மன சுத்தி உண்டாக்கலாம், தூய்மை உண்டாக்கலாம். ஞானத்தினால தூய்மை வராது. நீங்க கேட்கறதுனால இப்ப நல்லவன ஆயிட முடியாது. ஓகே, நீங்க எல்லாருக்கும் தான் தெரியும், யாருக்கு தெரியாது? துரியோதனு கூட தெரிஞ்சது எது ரைட்டு எது ராங்னு. ஆனா அதர்மம் செலக்ட் பண்ண. அர்ஜுனனுக்கு தர்மம் எது அதர்மம் எது குழப்பம் இருந்தது. ஆனா கிருஷ்ணன் கிட்ட போய் சரணடைஞ்சான். நான் எதை செய்யணும் நீங்க சொல்லுங்க, அதை செய்யறேன். புரியுதா? நீனா முடிவு பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். அது எதுவுமே நீனா முடிவு பண்ணினா கஷ்டம். ஓகே, அதனால பகவான் மேல பழியை சுமத்தக்கூடாது. பகவான் இப்ப கிருஷ்ணர் வந்து பக்கத்துல இருந்தாரு, பக்கத்திலே இருந்து கூட துரியோதன் மனசை அவரை மாற்ற முடியலையே இல்லையா? தன்னுடைய சொந்த சகோதரி மகன் இருக்கா, சுபத்திரையுடைய புள்ள, எல்லாரும் சேர்ந்து அடிச்சு போட்டாங்க, தடுக்க முடியல. கிருஷ்ணர் இருந்தார் அங்க, யுத்த களத்திலே இருக்கிறாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் அவுட் ஆஃப் செஷன் டயத்துல போய் இப்படி அடிச்சு கொண்டுட்டான் அப்படி சொல்ல முடியாது. யுத்த களத்துல கிருஷ்ணர் இருக்கார் முன்னாடி, அந்த இடத்துல வந்து அபிமன்யு அடிச்சு கொண்டுட்டாங்க. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் அபிமன்யு ஆயிடுச்சு. திரௌபதியோட 5 குழந்தைங்கள இவன் அஸ்வத்தாம அடிச்சு கொண்டு போட்டான். கிருஷ்ணர் என்ன செய்வார்? கிருஷ்ணர் அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? கிருஷ்ணர் கும்பிடக்கூடாதுன்னு தெரியுது அல்ல? இது உன்னுடைய கர்மம், ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய அவங்க சிலுவை அவங்க தான் சுமக்கணும். புரியுறதா? அதனால இங்க பாண்டவர்களுக்கு கிடைச்ச சக்தி என்னன்னா, கஷ்டத்தை மாற்ற முடியாது யாரா இருந்தாலும். அது ராமனே ஆனாலும் கிருஷ்ணன் ஆனாலும் எதிரி இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, கஷ்டம் இருக்கும். ஒரு நாள் ராஜ வாழ்க்கை இருக்கும், இன்னொரு நாள் காட்டாந்தரையில படுக்க வேண்டியிருக்கும். கௌசல்யா சுப்ரஜா அப்படி பாடுற இல்லையா? யார் பண்ணது? அது MS சுப்புலட்சுமி சொல்லக்கூடாது, விஸ்வாமித்திர பாடின. ஏ ராமா எழுந்துரு. நமக்கு வந்து ஒரு இடத்துல படுத்து இன்னொரு இடத்துல வீட்லயே இன்னொரு இடத்துல படுத்தா தூக்கம் வராது, அவ்வளவுதான், தூக்கம் போயிடுச்சு. அவ்வளவு சுகம். ராமன் எதுக்கும் அன்று அலர்ந்த செந்தாமரை முகம் மாதிரி இருந்துதான் கம்பன் எழுதுறான். அப்படியே இருந்ததா, பிரசன்னா இருந்ததா அப்படி. அது அதனால இங்க நமக்கு பலத்தை கொடுப்பார் பகவான். அதனால நீங்க பகவான் கிட்ட போய் எனக்கு கஷ்டத்தெல்லாம் போக்கிடு கேட்கும் போதே இப்படி கேட்டா, எது கொடுக்க முடியுமோ அதை அவங்க கிட்ட கேட்கணும், கொடுக்க முடியாத கேட்கக்கூடாது. இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்டா கொடுக்கலாம். உங்க வீட்டை எனக்கு கட்டை எடுத்து அடிக்க பண்ண அப்படி ஓரளவுக்கு கேட்கலாம். என்ன எது முடியறதோ அதை கேட்டீங்கன்னா இன்னும் உத்தமம் என்ன தெரியுமோ? பகவான் கிட்ட கேட்கறது
எனக்கு கேட்க தெரியல, அர்ஜுனன் மாதிரி ஒப்படைச்சுறது பெஸ்ட். புரியுதா? எனக்கு இன்னும் தெரியல, எது ரைட்டோ ராங்கோ நீ டிசைட் பண்ணிக்கோ, எனக்கு எது நல்லதோ அதை கொடு, அதுதான் கரெக்ட். ஓகே, நீ ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு நீ நினைக்கலாம், இப்போ வந்து 2 வயசு பாப்பாவுக்கு பாட்டில் இருக்க அத்தனை ஐட்டமும் பிடிக்கும். அன்னைக்கே அவன் அம்மா வாங்கி கொடுத்துருந்தா நம்மளாம் இத்தனை வயசுக்கு வந்துருக்கவே மாட்டோம். இங்க அன்னைக்கே ஜீவ சமாதி தான். புரியுதா? அங்க பிரேக் பண்ணி சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு, ருத்ரன்னு பேர். ருத்ரன்னா அழ வைப்பவர். சில சமயம் கொடுக்க மாட்டார், அழ வைப்பார். புரியுதா? உன்னை பக்குவப்படுத்துறாரு. ஓகே, உன்னை பக்குவப்படுத்துறாரு, உன் மேல கன்சர்ன் வந்திருக்கிறது. புரியுறதா? அதனால அதை தாங்கிக்கிற பக்குவத்தை நமக்கு கொடுப்பார். அதனால பகவானே என்னுடைய கஷ்டம், குந்தி தேவி வாலண்டரியா போய் கேட்டுண்டா. என்ன கேட்டுண்டா? கிருஷ்ணர் கிட்ட எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடு பகவானே என்கிட்ட. ஏன்னா அப்பதான் எனக்கு வந்து சாதன சதுஷ்டயம் வரும். குந்தி தேவிக்கே ப்ராப்ளம் சாதன சதுஷ்டயம். ஓகே, அதனால நம்ம அப்படிலாம் கேட்கவே வேண்டாம். ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்ல இருக்கு, அதனால கேட்க வேண்டாம். ஏற்கனவே உள்ளது, ஏற்கனவே தலை இருக்கும்போது கழுத்துக்கு மேல இன்னொரு தலையை வாங்க கேட்பா. சைட்ல வேணா கேட்கலாம் பிரம்மா மாதிரி. ஓகே, கழுத்துக்கு மேல ஒரு தலை கிடைக்க முடியாது. ஏற்கனவே நமக்கு அக்கௌண்ட்ல இருக்கு கஷ்டம்லாம். ஏற்கனவே போய் சுவாமி கிட்ட எனக்கு கஷ்டம் கொடுன்னு கேட்க வேண்டாம். குந்தி தேவி பாவம் நல்லவ, அவளுக்கு கஷ்டமே இல்லை போல இருக்கு, அதனால கேட்டு வாங்கிட்டா. புரியுதா? அதுல நமக்கு அதிர்ஷ்டசாலி இருக்க. டோன்ட் வரி. ஓகே, அதனால எவ்ரி பெயின் நமக்கு வந்து நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றது. எவ்ரி பெயின் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றது. ஓகே, அதை தான் இங்க சொல்ல போறாரு. என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, இங்க பகவான் சொல்றது இந்த 3 விஷயம் சொல்றாரு. 40ல் என்ன 3 விஷயம் சொல்றாரு? அபிக்ரம நாசக நாஸ்தி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், பகவானுடைய ஸ்டேட்மெண்ட். நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேல்ல, அதனால கர்மயோகம் பண்ணறதுக்கு வந்துட்டீங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கர்மயோகிக்கு தோல்வி என்பதே கிடையாது. எவ்வளவு பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். நெவர் டிஃபீட், ஆல் த டைம் யுவர் சக்சஸ். முழு பூசணிங்க சோத்துல மறைச்சானா? ஃபர்ஸ்டே எங்க புரியுற மாதிரி நம்புற மாதிரி சொல்றாரா பாருங்க. அபிக்ரமக நாசக நாஸ்தி, உனக்கு வந்து தோல்வி என்பதே கிடையாது. யாருக்கு? கர்மயோகிக்கு. ஓகே, தோல்வி என்பதே கிடையாது. செகண்ட் என்ன சொல்றாரு? பிரத்யவாய ந வித்யதே. நீ கர்மயோகமா பண்ணிட்டா ஆப்போசிட் நெகட்டிவ் ரிசல்ட் கிடைக்காது, சைடு எஃபெக்ட்ஸ் உண்டாக்காது, எதிர்விளைவை உண்டாக்காது அப்படின்றார். ஆத்தன்டிக்ன்றார் கிருஷ்ணர். ஓகே, மூணாவது விஷயம், சொல்பம் அபி தர்மஸ்ய திராயத்தே மகதக பயாத். கொஞ்சம் கர்மயோகம் பண்ணினா, கொஞ்சம் லிட்டில் பிட் பண்ணினா 1% பண்ணா 100% பெனிஃபிட். இந்த மாதிரி விளம்பரம், இது தெரிஞ்சா விளம்பரத்தில் போட்டுருவான். இப்படி சொல்றாரு, வாங்க ப்ளீஸ் வாங்க கர்மயோகத்துக்கு வாங்க அப்படின்னு கெஞ்சுறார் கிருஷ்ணர். நம்ம விட்டுருவோமா? பயா, நாங்கள் சம்சாரத்தை வந்து சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோம், சேஃப்டி லாக்கரில் மாதிரி. நாங்கள் கஷ்டப்படுறது முடிவு பண்ணிட்டோம். நான் சில பேரை அவங்களுக்கு நான் பரீட்சை பண்ணி பார்த்தேன். நான் என்னெல்லாம் கொடுத்தா சந்தோஷப்படுத்திடலான்னு. அட்டர்லி ஃபெயிலியர். எது கொடுத்தாலும் அப்புறம் இன்னொன்று கொடுக்க முடியல. இது நான் பரீட்சை பண்ணி பார்த்தேன், திருப்தியே கிடையாது, அதிருப்தி இருக்கு. அதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டேன், நம்ம திருப்தியா எவ்வளோ கொடுக்க முடியும் கொடுத்துருவோம், அவ திருப்தியா அடைய முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு லைஃப்ல. நீங்க திருப்தியா செஞ்சுடுங்க, அவங்கள யாரையாவது திருப்தி பண்றதை ட்ரை பண்ணீங்கன்னா வெற்றிகரமா தோத்து போயிடுங்க. ஷியோர். அதனால யாரையும் திருப்தி பண்ண முடியாது. இங்க என்ன சொல்ற பகவான்? 100% கேரண்டி. கொஞ்சம் செஞ்சுனா உன்னுடைய சம்சார பயம் உன்னை விட்டு போயிடும்ன்றார். இது 2 விதமா ஆங்கிள் பார்க்கலாம். ஏன்னா இது முக்கியமான இருக்கிறது இல்லையா, அது இந்தூசாஸ்டிக்காவே இருக்கிறது இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அபிக்ரம நாஸ்தி. ஃபர்ஸ்ட் கோணம் மெட்டீரியல் லெவல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் லெவல்ல பார்க்கலாம். என்னன்னா, முதல்ல வந்து கர்மயோகம்ன்றது நிஷ்காமியமா பண்றது கர்மயோகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ இது பண்ணினா இது பலன் வரும், அந்த பலனை நோக்கி செய்யறது கிடையாது. இத புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஏன்னா நமக்கு ஒரு சிரிப்பு கூட சிரிச்சிட மாட்டோம், அங்க ஒன்னும் ரிட்டர்ன் வராதுன்னு வச்சுக்கேன். சாமி
இனிமேல் இவனால் ஆக போகிறது இல்லை. புரிஞ்சது? சப்போஸ் அவர் ஆக போகிறதுன்னு இவர் சிரிப்பார். அப்படியே நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் ஆக போகிறதுன்னு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட பேசக்கூட மாட்டான். சிரிக்கிறது கூட நம்ம அளந்து வச்சு சிரிச்சு வச்சுட்டு இருக்கோம். புரியுதா? அதனால தான் நீங்கள் குழந்தை போல் ஆகுங்கள் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவர் சொன்னார். ஓகே, ஜீசஸ் அந்த மதத்தில் இருந்த ஒரே ஒரு ஆள், நல்ல ஆள் அவர் ஒருத்தர் தான். அவரையும் சிறுவில் அறிஞ்சிட்டான். புரியுதா? மோட்ச சாம்ராஜ்யம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வெளியில் போய் டமாரா அடிச்சுன்னா உனக்குள்ள உன்ன தேடுறேன்னு அவர் அழகான ஒரு வார்த்தை சொன்னார். குழந்தை போல் ஆகுங்கள் மோட்ச சாம்ராஜ்யத்தை. குழந்தை மாதிரி லாலிபாப்பு சாப்பிட்றதா? குழந்தை மாதிரி. குழந்தைக்கு ராகத்வேஷம் கிடையாது. புரியுறதா? இது வேலைக்கார அம்மா, இதுக்கு சிரிக்கக்கூடாது, இது கொஞ்சம் ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க, இது பெரிய இது பெரிய பெரிய கம்பெனிலாம் வச்சுருக்காங்க, அப்படியெல்லாம் சிரிக்காது. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி சிரிக்கும். புரியுறதுல? ராகத்வேஷம் கிடையாது. ராகத்வேஷம்னா அது அப்போ ஞானியா? கிடையாது. அன்மேனிஃபெஸ்ட் இதில் இருக்கிறது. புரியுதா? நம்மள மாதிரி வளர்த்து விட்டுருவோம் திருப்பி. அதுக்கு இல்லைன்னா கூட வளர்த்து விட்டுருவோம். பார்த்துக்கோ, இதெல்லாம் பார்த்துக்கோ. ஒரு 80 வயசு பெரியவர் சொன்னார், யாரையும் நம்பாத. என் அனுபவத்தில் அவர் ஸ்டேட்மெண்ட்டுங்க, யாரையும் நம்பாத. அப்போ முதல்ல யாரை நம்பக்கூடாது? ஃபெய்த்தை. ஒருத்தர் சார்ந்து போகணும். புரியுதா? நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்புன்னு சொல்றான் அவரோட அட்வைஸ். என் அனுபவத்தில் ஒருத்தரையும் நம்பப்படாது அப்படின்னு. அதனால இங்க என்ன சொல்றது, நிஷ்காமிய கர்மான்றத சொல்லே நமக்கு புதிரான சொல். அதை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். அதை புரிஞ்சுத்துனா கர்மயோக சக்சஸ். நிஷ்காமிய கர்மா எந்த விதமான பலன் கூட எதிர்பார்க்க ஒருத்தர் செய்ய முடியுமா அப்படின்னு. ஓகே, எப்படி செய்யலாம், அது எப்படி சாத்தியமாகிறதுலாம் கேட்க போறோம் நம்ம. சரி, இங்க என்ன சொல்றோம்னா, சோ இந்த நிஷ்காமிய செயலுக்கு தோல்வி என்பதே கிடையாது. பாரிசேஷ நியாயப்படி நிஷ்காமிய கர்மத்துக்கு தோல்வி என்பதே கிடையாதுன்னா, காமிய கர்மத்துக்கு தோல்வி நிச்சயம் உண்டு. புரியுறதா? ஏன் காமிய கர்மத்துக்கு தோல்வி அப்படின்னா, அப்ப இந்த செயல்ல வெற்றி தோல்வி இருக்கான்னா செயல்ல வெற்றி தோல்வி இல்லை. நல்லா ரகசியம் புரிஞ்சுக்கோங்க. வெரி ஸ்ருணு. ஸ்ருணுன்னு என்னது? கவனமாக கேளு. என்ன கவனமாக கேளு? ஒருத்தர் பிசினஸ் பண்ணினாரு, எனக்கு 5 லட்சம் லாஸ் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தார். அவங்க ஒய்ஃப் இருக்கா, ஸ்தித பிரஜை மாதிரி இருந்தா, ஆனந்தமா சிரிச்சிட்டு இருந்தா. என்னையா 5 லட்சம் லாஸ் ஆகிட்டு, நீ பார்ட்னர்ஷிப் இல்லையா? நீ அந்த பிசினஸ் நானும் தான் பார்ட்னர்ஷிப். அப்போ நீ மாத்திரம் சந்தோஷமா இருக்க? எங்களுக்கு 2 லட்சம் எக்ஸ்ட்ராவே கிடைச்சிடுது. அவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணது 10 lakh, ஆனால் வந்தது 5 lakhs. புரியுதா? அதனால அவர் ஏப்பா இப்படி என்ன சொல்கிறாள், அவர் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நான் செஞ்ச வேலைக்கு 10 lakhs வந்திருக்கணும். எப்படி போச்சு? நிம்மதி போச்சு. புரியுறதுல? பிசினஸ் அப்போ இவர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க, அங்கதான் டிஃபரெண்ட் இருக்கிறது. ஓகே, காமத்தோட இருக்கிறது, நீ ஆர்வத்தோட பலனை எதிர்பார்த்து செய்யற கர்மம் நஷ்டமடையும். நஷ்டமடையும். ஏன்னா அது செயல்ல கர்மத்தில் இருக்கிற கோளாறு இல்லை, அந்த கர்மத்தில் காமம் கலந்ததுனால உள்ள கோளாறு. டிசையர் இருக்கிறது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் நீ பண்ற. அதனால கிருஷ்ணர் இங்க சொல்றது, நீ நிஷ்காமிய பண்ணா சிறு முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும், நிச்சயமா வெற்றி கொடுக்கும். அதனால இதுல நிறைய இது இருக்கிறது. எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்றது, நான் ரிஷிகேஷ்ல இருந்து ஒரு லெட்டர் எழுதினேன் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். அப்போ இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு, கர்மம் என்றது நிறைவை தராது. எவ்வளவு செய்தாலும், எத்தனை ஆழ்வார்கள் நாயன்மார்கள் விவேகானந்தர்கள் வந்தாலும் அப்பயும் வேலை இருக்கும். யாரும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. யாரும் குறைய செய்ய முடியாது, நிமிர்த்த முடியாது. ஒரு பூதம், நான் அவங்க கேட்டான், ஒரு ரிஷி ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட மந்திரத்தை வாங்கிட்டா, அவர்கிட்ட ஒரு பூதம் இருக்கு, அந்த பூதம் எது கேட்டாலும் கொடுக்கும். பிச்சு பிடிங்கிட்டாங்க, சுவாமி அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு. டேஞ்சர் மந்திரம் அது, பரவாயில்லையா அப்படின்னு. பாரு, அந்த மந்திரத்தை ஒப்படைச்சுனா, உச்சாடனம் பண்ணினா இந்த பூதம் வரும். அந்த பூதத்துக்கிட்ட நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் கொடுத்துரும். ஓகே, சப்போஸ் அதுக்கு வேலை கொடுக்கலன்னு வச்சுக்கோ,
உன்னை அடிச்சு சாப்பிட்ரும். ஓகேவா? பரவாயில்ல கொடுங்க, என்கிட்ட ஆயிரக்கணக்கான வேலை இருக்கிறது. ஓகே, ஏன்னா இவன் வீடு பிளாட் வாங்கி பழக்கம் இருக்கு, இல்லை இன்னும் வாங்கவே இல்லை, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குள்ள இந்த பூத்தத்தை கொடுத்துருவோம். அதை ஓகே, ரிஜிஸ்ட்ரார்கிட்ட போய் கவர்மெண்ட்டில் கிட்ட வேலை கொடுத்தா அவன் இழுத்து அடிச்சுடுன்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு வாங்கினான். எனக்கு இந்த காட்டை அழிச்சு கொடு, நகரமாக்கு. ஒரே க்ஷணத்தில் முடிச்சேன் பகவானே. இப்போ நெக்ஸ்ட் என்ன? வீடு கட்டிட்டேன்னு சொன்னேன். நகரத்தை உண்டாக்கிட்டேன். இது வேற என்ன கேட்கறது? அடுத்த நிமிஷம் செஞ்சு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்து. இப்போ இவனுக்கு ஸ்டாக்கே தீர்ந்து போச்சு. ஒரே நிமிஷத்தில் முடிச்சு கொடுத்து. இது நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னா அது போயிட்டே இருக்கும். இவன் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா, அவன் புரிஞ்சுக்கிறது, எவன் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ப்ராப்ளம். ப்ராஜெக்ட் போயிட்டே இருக்கும். அதுக்கு வேற டீம், லோக்கல் டீம், வெளி டீம், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஏஜ் மேனேஜர், எதிர்க்க மேனேஜர், சைட் மேனேஜர். ஐயோப்பா, மேனேஜர் போஸ்ட் நம்ம ஊர்ல ஜாஸ்தி. ஒரு ஒர்க்குக்கு, ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு இப்படிலாம் நம்ம இருக்கும். அவடெல்லாம் நினைச்சுட்டு தான் அப்படி பூதத்தை கேட்டான். அதாவது ஒரு க்ஷணத்துல எல்லாம் முடிச்சுடுது. வேலை கொடு அப்படின்னு அடிச்சு சாப்பிட போறேன். உன்ன ஓடி வந்து காலில் விழுந்தா ரிஷி கிட்ட, பகவானே காப்பாத்து. நான் அப்போ சொன்னேன்னடா அதுக்கிட்ட போய் மாட்டிக்கூடாதுன்னு. ஐயோ இப்போ என்ன சொல்றது? சரி போகிறது, ஒழிஞ்சு போகிறது. அங்கே நாய் இருக்கு பாரு, அந்த நாய் வாழை கட் பண்ணி அதுக்கிட்ட கொடு, நிமித்து சொல். உயிருக்கு உடனே கட் பண்ணி அந்த வாழை கொடுத்தா. இங்கே பாரு பூதம், இதை நிமித்தி அப்படி வச்சு காட்டு. அப்படி எவ்வளோ பேர் வந்துட்டாங்கப்பா, கர்மம் பண்ணி தீர்க்க முடியாது. அதனால சோம்பேறியா நோ, உன் மீது சுமத்தப்பட்ட வேலையை முழுமையாக செய்து கொடுக்கணும். கர்மம் குறைவானது, அந்த கர்மத்தினால நிறைவாக்க முடியாது. ஆனா உன்கிட்ட ஒப்படைச்ச ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும், அரைகுறையா பண்ணக்கூடாது. புரியுறதுல? அதனால அந்த அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஒர்க் ப்ராஜெக்ட் இருக்கும், அது நிறைவை கொடுக்காது. அது தெரிஞ்சுட்டா போறோம். அதனால ஏன்னா மனுஷன் எக்ஸ்பெக்டேஷன் உடையவன், எதிர்பார்ப்பு உடையவன். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. அதனால பீர்பால் அக்பர் இருக்காரு. அக்பர் என்ன சொன்னாரு? ஏ பீர்பால், இந்த கோட்டை அழிக்காம இந்த கோட்டை சின்னதாக்கு, தொடக்கூடாது கோட்டை. பீர்பால் என்ன பண்ணா? மகா புத்திசாலி. அந்த கோட்டை அழிக்காம என்ன பண்ணா? அது பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை போட்டான். புரியுதா? ஓகே, நம்ம கூட சொல்றது வேதம் இன்ஃபினிட் பிரம்மன் அப்படி சொல்றது. ஓகே, அத இன்ஃபினிட் சின்னதாக்கு. ஒவ்வொரு மனுஷனும் அந்த இன்ஃபினிட்டை சின்னதாக்கிட்டான். எக்ஸ்பெக்டேஷன் கூட பெருசா போட்டான். இந்த எக்ஸ்பெக்டேஷன் கோடு பெருசா இருக்கிற வரைக்கும் எந்த விஷயமும் எவ்வளவு அடைஞ்சாலும் அது சின்னதுதான். அதனால இங்க பகவான் அட்வைஸ் சொல்றாரு, ஆசை என்ற அந்த கோட்டை எடுத்துரு, அந்த கோட்டை எடுத்துரு. அது இருக்கிற வரைக்கும் உனக்கு. அப்ப நிஷ்காமியத்தினுடைய கர்மத்தினுடைய பொருள் என்ன? விருப்பு வெறுப்பு இல்லாமல், பலனை எதிர்பார்க்காமல், ஆசையற்று செயல் செய்வது எதுவோ அதற்கு பேர் கர்மயோகம். புரிஞ்சா? இவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. விருப்பு வெறுப்பு இல்லாம ஒரு கர்மத்தை பண்ணணும், ஒரு செயலை. எந்த செயல் உனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதோ, அது ஆபீஸ் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல டீ ஆத்துற வேலையா இருக்கட்டும், வீட்டில் சமைக்கிற சப்பாத்தி, இந்த வீட்டில் நானே சமைச்சு கொட்ட வேண்டியிருக்கு, அடுப்படியில் போட்டு சுட்டா ஒரே பள்ளி மாதிரி போன அந்த சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த மனுஷன் இரிட்டேட் ஆகும். இப்போ வீட்டில் ஏன் இரிட்டேட் ஆகிறது தெரியுது? இப்போ சமையல்கட்டில் இருக்கிற ப்ராப்ளம். நீ ஆத்திரத்தோடு செஞ்சுனா அதை சாப்பிட்றவங்களாம் ஆத்திரத்தோடு இருப்பா. கரெக்டா? ஏய், நான் ஒன்னும் ஆத்திரத்தில் செய்யலடா. புரிஞ்சது. ஓகே ஓகே, சரியா? அதனால விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யணும், பலனை எதிர்பார்க்காம செய்யணும், ஆசையற்று செயல் புரியணும். இது எல்லாமே என்ன அபத்தமா இருக்கும், ஒண்ணு கூட நடக்கிற மாதிரி இல்லை. இப்போ நான் பேசுறேன், குறைஞ்சபட்சம் நான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், நீங்களாம் புரிஞ்சுக்கணும். 100% புரியணும்னா பேராசை, கொஞ்சமாவது புரியணும்னு தான் எதிர்பார்ப்பு, இல்லையா? ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருப்பேன். இடியட் தனமா இருக்கிறது.
எக்ஸ்பெக்டேஷன், கண்டிஷன் எக்ஸ்பெக்டேஷன் இருக்க அது தட் இஸ் ப்ராப்ளம். ஓகே, அதனால புத்திசாலித்தனம். அப்ப எதிர்பார்ப்பு கோட்டை அழிச்சுட்டா யூ ஆர் த கிரேட். ஓகே, அதனால எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பெரியதா இருந்தாலும் அதுல நமக்கு திருப்தி ஆயிடுவோம். எத்தனை கிடைச்சாலும் திருப்தி ஆயிடுவோம். இப்ப ஏன் அதிருப்தி இருக்கிறது? எக்ஸ்பெக்டேஷன் அதை விட ஜாஸ்தியா இருக்கிறது. அந்த கோடு நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறது. அதனால இந்த கர்மயோகிக்கு நிஷ்காமியமா பண்றதுனால கம்பேரிசன் கிடையாது. கம்பேரிசன் துக்கம். ஒரு ஸ்கூல் வாசல்ல ஒரு அம்மா, உனக்கு தானே அந்த சாதத்தை போடுறேன், அது எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கு, நீ எவ்வளவு மார்க் வாங்கியிருக்க பாரு, செகண்ட் கிளாஸ். என்னச்சு, நான் அந்த ஸ்கூல் டீச்சரு, வாமா சார் இப்படிலாம் பேச வச்சு கூடாது, புரியுதா? நீ எவ்வளோ மார்க் வாங்கின செகண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்லு. தனியாக வந்து சொல்லட்டுமா, குழந்தை இருக்கான, புரியுறதா? பெருசா ஒன்று மார்க் வாங்கணும். மார்க்கே பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஃபெயில் ஆகாமல் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. மார்க் மேக்ஸிமம் வாங்க ட்ரை பண்ணுங்க, போகிறோம். ஓகே, எல்லாரும் பழைக்க முடியும். ரொம்ப பெரிய பெரிய ஆள்லாம் பெரிய ஆளாக இருக்கா, புரியுதா? டோன்ட் வரி. ஓகே, அதனால மார்க் ஓரியன்டல் இருக்கக்கூடாது, கேரக்டர் ஓரியன்டல் இருக்கணும். ஓகே, எதை வேணா ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும், புரியுதா? பேசிக் ஃபண்டமெண்டல் இல்லாமல் போயிடக்கூடாது. இப்போ வேற சுவாமிஜி வேற சொல்லிட்டு போயிட்டாரு, அம்மா மார்க்கெல்லாம் கேட்காத, அப்படி சொல்லக்கூடாது. அட்வான்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி சொன்னாலும் அப்படி சொன்னாலும் தகராறு. ஓகே, ப்ராப்பரா மார்க் எடுக்கணும். உன்னால எடுக்க முடிஞ்சதை எடுத்துடணும். ஓகே, சில பேருக்கு முடியாது. ஓகே, அக்செப்ட். ஓகே, அங்க எடுத்துக்கணும். கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் கூடாது. அந்த வீட்டு குழந்தை படிக்கிறது இந்த வீட்டு குழந்தை படிக்கல அப்படி சொல்லப்படாது. அந்த வீட்டில் மிக்சி வாங்கிட்டா இந்த வீட்டில் மிக்சி வாங்கல. கம்பேரிசன் துக்கம். நான் திருச்சியில் ஒரு டாக்டர் இருக்காரு, கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு, சைக்காட்ரிக் டாக்டர். அவர் வந்து ஸோ ஒவ்வொரு நான் யோகா டைப்பில் சொல்லுவேன், ஒவ்வொரு டாக்டர்ஸ் ஒவ்வொரு இது சொல்லுவாங்க. டாக்டர் வேல்முருகன் மூலியமாக அரேஞ்ச் பண்ணி டாக்டர் ஸ்ரீதர் ஒருத்தர் இருந்தார், நல்ல இளைஞர். அவர் அதில் பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியில் கோபாலகிருஷ்ணன் வந்தார். நான் பட்டு கேஷுவலாக சொன்னேன், அப்போல்லாம் இது வேதாந்தெல்லாம் தெரியாது. ஓகே, யாரோ ஒருத்தர் கம்பேரிசன் பண்ணாதீங்க, கம்பேர் பண்ணாதீங்க, அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக செய்யுங்க. இந்த பாயிண்ட்டு சைக்காலஜி வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுதான் துக்கம் கொடுக்கறது. அந்த பாயிண்ட் எப்படி உங்களுக்கு சொல்றீங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்றேன். கம்பேரிசன் இதுக்கு அவங்க எனக்கு என்ன சக்தி இருக்கோ அதை செய்யணும், என்னுடைய சக்தியை முழுக்க பயன்படுத்தணும், அரைக்குறையா பண்ணக்கூடாது, புரியுதா? உனக்கு மார்க் வாங்குறதுக்கு அங்கே சக்தி இருந்தால் மார்க் வாங்கி ஆகணும். ஓகே, கம்பேரிசன் கூடாது. அவர் வந்து 50,000 வாங்குறாரு, நீங்களும் இருக்கேல தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி. கம்பேர் பண்ணாது. அவர் லெவல்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஓகே, உன் லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னொருத்தர் கம்பேர் பண்ணாத. கம்பேரிசன் துக்கம், எக்ஸ்பெக்டேஷன் துக்கம். ஓகே, அப்ப நிஷ்காமிய கர்மத்துல துக்கம் கிடையாதுன்னா அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, கம்பேரிசன் கிடையாது. அதனால ஏமாற்றத்தினுடைய வேதனை எல்லாம் யாருக்கு? காமியமா பண்றவர்களுக்கு, எதிர்பார்ப்பு இருக்கிறவர்களுக்கு தான். அதனால எந்த விதமான ஆசை இல்லாதவன் ராமன். அதனால அவனுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது, எல்லா இடத்துலையும் சாதாரணமா இருந்தான். ஓகே, இது நம்பர் 1. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன? பிரத்யவாய ந வித்யதே, எதிர்விளைவு உண்டாக்காது. ஓகே, எதிர்விளைவு ஆப்போசிட் ரிசல்ட் கிடைக்காது. காரணம் என்ன? அதே தான், எக்ஸ்பெக்டேஷன் இல்லைன்னா எந்த ரிசல்ட் வந்தாலும் ஓகே. ஓகே, ஆப்போசிட் ரிசல்ட் இவனுக்கு எப்படி வரும்? நான் ஒன்று எதிர்பார்த்து அதற்கு மாறாக நடந்தா தான் ஆப்போசிட் ரிசல்ட். நான் தான் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணலையே, என் வேலையை செய்யணும். எப்படிப்பா பண்ண? அதாவது இதெல்லாம் தான் கர்மயோகம் முடிச்சு. ஓகே, நாட் இதெல்லாம் அவிழ்க்க போறோம். அதுக்கப்புறம் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஓகே, அதனால நாம வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம நிஷ்காமியமா செய்யணும். ஓகே, இது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து 2 வீலர் வண்டி ஓட்டும் போது எப்பயுமே நமக்கு வந்து இது கிடையாது, தடையே கிடையாது. நான் வண்டி ஓட்டிகிட்டே இருப்பேன், சிக்னல் கூட தடை கிடையாது. எப்படி தடை இல்லாம சிக்னல் ஓட்டலாம்? ஓட்டிகிட்டே இருந்தால் லெஃப்ட்ல போட்டிட்டே ஓட்டுக்கலாம். சில இடத்துல இப்போல்லாம் லெஃப்ட் அப்பெல்லாம் கிடையாது,
ஃப்ரீ லெஃப்ட், எப்பவுமே ஃப்ரீ லெஃப்ட் தான். இப்போ நோ ஃப்ரீ லெஃப்ட் அப்படின்னு போட்டிருக்கான். முன்னாடி நான் வண்டி ஓட்டும் போது ஃப்ரீ லெஃப்ட், எப்பவுமே லெஃப்ட்டில் போயிடலாம், ஸ்ட்ரைட்டாக போக முடியல, ரைட்டில் போக முடியலன்னா டிராஃபிக் எதுனா இப்படி போய் அப்படி சுற்றிட்டு போயிடும். வண்டி நிற்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். தோல்வியே கிடையாது சிக்னலில். எனக்கு இது ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கர்மயோகம் பண்றவாளுக்கு தோல்வி என்பதை கிடையாதுன்னா இதுதான். எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது, அதனால எதிர்விளைவும் கிடையாது. நான் ஒன்று எதிர்பார்த்தா தான் ஆப்போசிட்டா நடக்கிறதுன்னு சொல்லுவேன். நான் தான் எதிர்பார்க்கவே இல்லையா, எது நடக்கிறதோ ஓகே, ஈஸ்வரன் செயல் அப்படி சொல்றோம். சரி, அப்ப அனுகூலமும் பிரதிகூலமும், ஃபேவரபிள் அன்ஃபேவரபிள் சுச்சுவேஷன் இவனுக்கு கிடையாதப்பா. அது மாத்திரம் இல்லை, இவனுக்கு எப்படின்னா, ஏன்னா இப்ப பகவான் கிருஷ்ணர் முன்னுதாரணம். இப்ப சொல்றவர் யாரு? பகவான் கிருஷ்ணர். அவரே முன்னுதாரணம் இருந்தார். அவருக்கு முதல் மரியாதை அந்த ராஜசூய யாகத்துல முதல் மரியாதை அவருக்கு தான். அவரை மாதிரி அந்த ராஜசூய யாகத்தில் திட்டு வாங்கினவன் எவனும் கிடையாது. அவருக்கு தான் முதல் மரியாதை, அவர் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மரியாதை அவருக்கு. இந்த கிராமத்தில் அந்த வெத்தலை பாக்கு கொடுக்கறது மரியாதை இருக்கிறது. கொடுக்கல அவ்வளோதான், சாமியை நிறுத்திவிடுவான். ஒரு இடத்துல வந்து முதல் மரியாதை யாருக்குன்னு திண்டிவனத்தில் ஒரு கிராமம் உள்ளேச்சு, சாமி நிறுத்திட்டான். 11 மணி சாமி நான் போனேன் அந்த ஊருக்கு. எனக்கு சம்மந்தமே இல்லாத ஊர். எப்படி சம்மந்தம் இல்லை? எனக்கு சம்மந்தம் உள்ள ஊர். ஓகே, நாடு முழுக்க நமக்கு 6 லட்சம் கிராமம் சொந்தம், புரியுதா? அதனால அவன் கேட்டான், உனக்கு என்னையா சொந்தம் இந்த ஊரில்? நாங்கள் பிரச்சனையை இது பண்ணோம். 6 லட்சம் கிராமம் சொந்தம் எனக்கு அப்படி சொன்னேன். உனக்கும் சொந்தம், நம்ம நாட்டை சொந்தம். அதனால ஏன் பிரச்சனை? கோயிலில் சாமி நிறுத்தின கிராமத்துக்கு கஷ்டம் வரும். யாருக்கு மரியாதை கொடுக்கறது? முதல் மரியாதை இந்த வீட்டுக்காரனுக்கா அந்த வீட்டுக்காரனுக்கா? இதான் அங்கே சண்டை, புரியுதா? நான் ஒரு சமாதானம் பண்ணி 2 பேரையும் வச்சு ஆரத்தி எடுத்து 2 பேரையும் காட்டி 2 பக்கம் வெரி டிஃபிகல்ட். அல்பத்தில் சண்டை போட்டுப்பான், அல்பம் ஒண்ணுமே இருக்காது அதுல. ஒரு செகண்ட் ஆரத்தி அவன் முன்ன இருந்த. ஓகே, டிஃபிகல்ட். இங்க பகவானுக்கே முதல் மரியாதையில தகராறு. ஓகே, அதே ஆள் என்ன? குதிரைக்கார பையன் சாட்டை வச்சிருக்கா பாரு. குதிரைக்கார பையனா குருவான், தாண்டி ஆடுவான், ஃப்ளூட் வாசிப்பான், மாடு மேய்க்க தெரியும், புல்லாங்குழல் வாசிக்க தெரியும், சில இடத்துல சொம்மனே இருக்க முடியும், புரியுதா? அப்போ அவனை எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் செய்து காட்டிருக்கான் கிருஷ்ணன், புரியுதா? தனக்கு முன்னாடி எந்த வேலை வந்திருக்கிறதோ அதில் ஏற்றத்தாழ்வு இல்லாம முழுக்க மனசோட அந்த செஞ்சிருக்கான், புரியுது இல்ல? அப்போ கிருஷ்ணர் முன்னுதாரணம். நம்ம வாழ்க்கையில பியூன் வேலை தொடரலாம், பிரதமர் இது இருக்கலாம், ஆனா அதை முணுமுணுத்துன்னு பண்ணக்கூடாது. அப்படி பண்றது எதுவோ அதுக்கு பேர் கர்மயோகம். ஓகே, நிஷ்காமியமா பண்றது. ஓகே, சரி. அப்புறம் என்ன? சொல்பம் அபி தர்மஸ்ய திராயத்தே பகுதாம் பயாத். ஓகே, பெரிய பயத்துல இருந்து பிடிக்கணும். அப்போ அது எப்படி வந்து சின்ன அளவு நிஷ்காமியமா கர்மமா பண்ணினா மலை அளவு பெனிஃபிட் கிடைக்கும். ஏன் இது விளம்பரத்திலே ஒர்ஸ்ட் விளம்பரமா இருக்கிறது? அவன் தான் போட்டுவான். ஒரு மாத்திரை இப்படி போட்டோன்னா தலைவலியோடு இருக்கும், அப்படி போட்டோன்னே செகண்ட்ல அப்படியே சிரிப்பார் அவர். இல்ல பாத்திரம் இருக்க, இந்த எவர் சில்வர் பாத்திரம் அப்படி ஒன்று தேய்ப்பான், இது ஒன்று இருக்கு, சோப்பு பளிச்சிருங்க. அந்த தட்டு வந்து புது தட்டு தேய்ச்சிரு தட்டு விளம்பரத்துக்கு சரிப்பட்டு வரும். ஒரு % நீ செஞ்சினா 100% பெனிஃபிட். இது அக்கிரமமா இருக்கிறத அமெரிக்கா தோத்து போயிடும் போல இருக்கு இந்த விளம்பரத்துல. இப்படி பண்றேன்னு எப்படி முடியும்? இது நமக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம். நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் சொன்னா தான் இது புரியும். சிறு அளவு காமம் மலையளவு துன்பம் கொடுக்கும். ஆசைப்பட்டேன் சார், அதனால தான் வந்த விளைவு. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே உடம்பால ஆடிடுவோமே வாழ்நாள் இல்லை. ஒரு பாட்டு அது. எல்லா ஆசை தான். உனக்கு ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்க ஆசைப்பட்டேன் உதப்பட்டேன் ஆசை தான். அப்போ சின்ன அல்ப ஆசையில பெரிய கஷ்டம்லாம் அனுபவிச்சிருக்கோம். இது எல்லாருக்கும் நமக்கு அனுபவத்தில் இருக்கும். அந்த அனுபவம் இருக்கும், ஆனா மறந்து போயிருக்கும். ஒரு அல்ப ஆசையில நமக்கு சில பேருக்கு வாழ்க்கை முழுக்க துன்பமா இருக்கு, சின்ன அல்ப ஆசையில. இது இதுல இது சாத்தியமானா
நிஷ்காமிய கர்மா கொஞ்சம் அளவு செஞ்சா மலையளவு பெனிஃபிட் ஏன் கிடைக்காதையா? புரியுதுல? இது புரிஞ்சுதுன்னா அது புரியும். இதெல்லாம் வந்து இது ஒரு ஆங்கிள். ஓகே, ஸோ இன்னொரு ஆங்கிளில் நாம செய்வோம். அது என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து இந்த கடைசி பாயிண்ட்ல இதே பாயிண்ட் கண்டினியூ என்னன்னா, மன நிறைவா அல்லது வெளியிலிருந்து வரக்கூடிய கம்ஃபர்ட்டா? வெளியில இருக்கிற கம்ஃபர்ட் சில சமயம் எதிர்பார்க்கிறது வரலாம், வராம இருக்கலாம். எதிர்பார்க்காம நீ வேலை செய்யணும்னா மனசுல சாந்தி நிறைவு உண்டாகும். அப்போ யூ ஆர் டிசைட். ஓகே, சில சமயம் கம்ஃபர்ட் குறைஞ்சிருக்கலாம், ஆனா என் மனசு சாந்தியா இருக்கிறது. அப்போ மன சாந்தி வேணுமா, வெளியில இருக்கிற கம்ஃபர்ட் வேணும்னா ரெண்டுமே வேணும் சார். கரெக்ட் தான். ஓகே, ரெண்டுமே எதிர்பார்க்கிறது தப்பு கிடையாது. ஆனா எங்க தப்பு? கண்டிஷன் தப்பு. இந்த ரெண்டுத்துல வெளியில கொஞ்சம் குறைஞ்சி மனசுல அமைதி நிறைய ஆச்சுன்னா ஐ ஆம் ஓகே. இல்ல வெளியில இருக்கிற கம்ஃபர்ட்லாம் நிறைய வந்திருக்கிறது, அதுக்காக என்னுடைய மனசாந்தி நான் விட்டுருவேன். நீங்க தான் சாய்ஸ். ஓகே, அதனால மன நிறைவுன்றது அதுக்காக வந்து நிஷ்காமியம் பண்றவன் தரித்திரமா இருக்க மாட்டான். ஏன்னா அவன் மனசு காமா இருக்கிறதுனால, குவைட் மைண்ட்னால மற்றவாளை விட அதிகமா வேலை செய்வான். நிஷ்காமியமா பண்றவன். ஓகே, நிஷ்காமியமா பண்றவன் இன்னும் அலர்ட் பீப்புள். ஓகே, யார் அலர்ட் பீப்புளோ அவன் நிஷ்காமியமா கர்மமா பண்றான்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா அலர்ட்டா இல்ல, நான் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறேன்னு அர்த்தம், காமியமா பண்றேன்னு அர்த்தம். அங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ரூல்ஸ், விதி. ஓகே, ரூல்ஸ் எங்க வேணா நீ அப்ளை பண்ணிப்பாரு. எனி பொருள் நீ நேச்சுரலா வந்து சப்பாத்தி போட்டீங்கன்னா சப்பாத்தி நேச்சுரலா வந்துடும். புரியுதா? அதுல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பண்ணின எங்கேயா கருகிடும். ரொம்ப சில சமயம் ரொம்ப அலர்ட் ஆயிடுவான். ஓகே, இப்படி இவருக்கு பண்றோம் அப்படி பண்றோம் அப்படின்னா ரொம்ப சொதப்பிடும். நேச்சுரலா பண்ணு, எனி காரியம் நேச்சுரலா பண்ணு. அது என்ன வேணா இருக்கட்டும், அரசாள்ற பதவியா இருக்கட்டும், சாதாரண பியூன் வேலையா இருக்கட்டும். ஓகே, அதை நீ செய். ஓகே, போர். அதனால என்னுடைய நாடகத்துல எனக்கு வந்து பராக் பராக் பராக்னு சொன்னா கூட பரவாயில்ல, ராஜா வேஷம் இருந்தாலும் பரவாயில்ல. ராஜா வேஷமானாலும் பிரதானமா இருக்க முடியும். வெறும் அந்த இது ராஜா வரும்போது பராக் பராக்னு இருக்கல, அப்ப கூட நீ என்ன பண்ணா அந்த அப்படி இப்படி சுத்தலாம், அப்படி நின்று அப்படி இப்படி போடலாம். ஓகே, நடந்து கிடந்து காட்டுன்னு வச்சுங்க. அந்த ராஜா நடிக்கிறவனோட நீ எல்லாரும் அந்த பையன் நடிச்சானே நல்லா நடிச்சான் சொல்லுவான். புரியறதுல? உன்னுடைய ஒர்க்கை அழகா பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அது சரியா. எந்த ஒர்க்கு வேணா அழகா பண்ணினா போறோம், பூர்ணமா பண்ணினா போறோம், நிறைவா பண்ணு, எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பண்ணு. அதனால இங்க பகவான் என்ன சொல்றாரு? லாபா லாபோ ஜயா ஜயோ சமே கிருத்வா யுத்தாய யுஜஸ்வே. அதனால சொல்றாரு இங்க இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் வேற ஒரு ஆங்கிள் பார்த்தோம். அபிக்கிரம நாசகா நாஸ்தி, கர்மத்தில் தோல்வி என்பதே கிடையாது. ஓகே, அப்ப கர்மயோகம்ன்றது கர்மத்துல எப்படி தோல்வி இல்லாம இருக்க முடியும்? லாபம் இருக்கும், நஷ்டம் இருக்கும். உன்னுடைய மைண்டு சம புத்தி வைத்துக்கொள். இந்த சம புத்தி தான் கர்மயோகம். ஓகே, நிஷ்காமியமா பண்ணா சம புத்தி வரும், சம புத்தி பண்ணா இருந்தா நிஷ்காமியமா பண்ண. இது ரெண்டும் எப்படி வரும்? சாத்வீக புத்தி இருந்தா, சாத்வீகத்துல நீங்க இருந்தீங்கன்னா முடியும். அப்போ லாப நஷ்டம் வந்து ஏற்படுறது சகஜம். ஓகே, யாருக்கும் வந்து வெற்றி தோல்வின்றது எல்லாருக்கும் வரலாம், போர்ன்றது நிச்சயம் கிடையாது. ஓகே, அதனால வெற்றி தோல்வி வரலாம். அந்த வெற்றி தோல்வி அதை நிர்ணயம் பண்றதுல உனக்கு ஸ்வதர்மமாக்கப்பட்டதுன்னா, ஸ்வதர்மம் அப்படின்னா கடமை, அந்த கடமையில சாய்ஸ் கிடையாது. என்ன புரிஞ்சுக்கோங்க. இப்போ சுருணுன்னா என்னது? கவனமாக கேள். உனக்கு ஸ்வதர்மம் இருந்ததுன்னா அதுல சாய்ஸ் கிடையாது. கரெக்டா? நான் வந்து காலையில சந்தியாவந்தனம் பண்ணணுமா பண்ண வேண்டாமா? பூணல் போட்டாச்சு, என்ன சாய்ஸ் இருக்கா? கிடையாது. புரியுறதா? அப்ப சாய்ஸேன்றது கிடையாது. ஓகே, நோ சாய்ஸ். அப்போ ஸ்வதர்மம் இருக்கிறது. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, உத்தியோகம், பணம் சம்பாதிக்கணுமா வேண்டாமா? சாய்ஸ் இருக்கா? அதுல நோ சாய்ஸ். உத்தியோக புருஷ லட்சணம். புரியுதா?
அப்போ ஸ்வதர்மம் இருந்தா அதை என்ன ஸ்வதர்மம் அதை பத்தி படிக்க போறோம். ஓகே, அந்த ஸ்வதர்மத்தை செய்யறதுக்கு சாய்ஸ் கிடையாது. உன் வெறுப்பு கிடையாது, சேஞ்ச் ஆகணும். ஓகே, உன்னுடைய டியூட்டி என்ன இருக்கிறதோ அந்த டியூட்டியில வெற்றி தோல்வி கிடையாது, அதை நீ செஞ்சாகணும். சாய்ஸ் கிடையாது. சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன் இருக்க, அதுக்கு வெற்றி தோல்வின்றது கிடையாது. ராகத்வேஷம் கிடையாது. எப்ப சாய்ஸ் கிடையாதோ அதுல ராகத்வேஷம் கிடையாது. எப்ப ராகத்வேஷம் கிடையாதோ அப்போ சக்சஸ் டிஃபீட் கிடையாது. புரியுறதுல? அப்போ அதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது, எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. ஓகே, அதுக்கு பேர் நிஷ்காமிய கர்மா. ஓகே, என்னுடைய சொதர்மம்ன்றது முடிவாயிடுச்சுன்னா அது நிஷ்காமிய கர்மம் ஆயிடும். அதில் இப்போ உதாரணத்துக்கு 1000 ரூபாய் உங்ககிட்ட நான் கடன் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கடன் வாங்கிட்டு திருப்பி 1000 ரூபாய் கடனை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும்? ஒன்றும் பண்ணக்கூடாது. தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? நீ பட்ட கடனை கொடுத்துருக்க, அவன் என்னத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? நோ தேங்க்ஸ். இவன் என்ன பண்ணுவான்? கடனை கொடுக்குறான் திருப்பியே, அதுக்கு தேங்க்ஸ் எதிர்பார்க்குறான். அதான் ப்ராப்ளம், சொதர்மத்தில் இருக்கிற ப்ராப்ளம். புரியுதா? சொதர்மம்னா நீ எதிர்பார்க்காம செய்யணும், அவ்வளவுதான். அதுக்கு பேர் நிஷ்காமிய கர்மா. பட்ட கடனை திருப்பி கொடுக்கறது அதுக்கு பேரு. புரியுதா? அது சொதர்மம். எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம பண்ண முடியும், அது சொதர்மமா இருந்தா. அதனால இதுல கடமையில தோல்வியே வராது. ஓகே, அப்போ இந்த கர்மம் யோகமாகிறதுனா, சாதனை ஆகிறதுனா, அது அந்த சாதனை இறைவனுடைய வழிபாடா இருந்தா தான் முடியும். ஓகே, நம்முடைய எனி ஒர்க்கு இறைவனுடைய வழிபாடா இருக்கணும். ஏன் இறைவனுடைய வழிபாடா இருக்கணும்? மன தூய்மை. என்னுடைய கோல் மன தூய்மை. ஓகே, என்னுடைய கோல் புண்ணியமோ பாபமோ கிடையாது. யாருக்கு இது சொல்லிட்டு இருக்கேன்? நிஷ்காமிய கர்மமா உள்ளவர்கள். அப்படி சொல்லக்கூடாது, எங்களுக்கு தான். யாரோ அவளுக்கு சொன்ன. அப்போ இந்த கர்மம் பண்றதெல்லாம் நான் பூஜை ஆகணும். ஓகே, பூஜை ஆயிடுத்துன்னா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன செய்யறனோ, எவ்வளோ அமௌண்ட் அது சக்சஸ் ஆனாலும் எவ்வளோ அமௌண்ட் டிஃபீட் ஆனாலும் எல்லா ஒர்க்கும் அது பூஜை ஆகணும். அதனால பூஜை ஆகும் போது, இறைவன் வழிபாடாகும் போது ஒவ்வொரு நிமிஷமும் அது தெய்வீகமாயிடும். கரெக்டா? தோல்வி என்பதே கிடையாது. கரெக்ட். அப்போ நான் மனசுல பகவானை நினைக்கிறதே சக்சஸ். அத பகவானுடைய விஷயமா செய்ய. இன்னைக்கு காலையில சுவாமி அம்மா சொன்னாங்க இல்லையா? என்ன சொன்னாங்க? பகவானை வெளியில பார்க்க கூடாது, பகவானுக்குள்ள எல்லாம் இருக்கிறது. என்ன, இந்த அர்ஜுனனுக்கு வந்த கஷ்டமே பகவானை இவன் வெளியில இருந்து பார்த்தான், அந்த பிரச்சனை. சோ பகவான் எங்க இருக்கிறார்? திருத்தணிலையா, திருப்பதிலையா? எல்லா இடத்துல இருக்கிறார், எங்கும் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார் இல்லையா? நம்ம ஊர் ரிக்ஷாக்காரர் சொல்லுவான், அவன் பிலாசபர் வெளியூர்ல. இந்த தத்துவம் சாதாரணமா சொல்லுவான். நம்ம பகவான் எல்லாமா இருக்கிறார், எல்லா வேலையும். என்னது அப்போ? நீ எது பண்ணினாலும் என்னது? அது நல்லது பண்ணினாலும் கெடுதல் பண்ணினாலும் பகவான் தான். பனிஷ்மெண்ட்டும் பகவான், பெனிஃபிட்டும் பகவான், வெற்றியும் பகவான், தோல்வியும் பகவான். நிஷ்காமிய கர்மமா செஞ்சுட்டினா, அப்ப நிஷ்காமிய கர்மமா செய்யறதுனா என்ன? ஈஸ்வர காரியமா செய்யறது. ஈஸ்வர காரியமா எனக்கு என்ன வந்திருக்கிறதோ அதை ஸ்வதர்மமாகவோ அல்லது ஈஸ்வர காரியமாகவோ பண்ணிட்டா தோல்வி என்பது கிடையாது. ஏன்னா நான் பண்ற செயல் அனைத்தும் தூய்மைக்காக வேண்டி செய்யறேன். ஓகே, அதனால வெற்றியோ தோல்வியோ என் மனசை பாதிக்காது. ஓகே, இது கொஞ்சம் செஞ்சு பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்கும், தெரியும். சரி, பிரத்யவாய ந வித்யதே, எதிர்விளைவு எப்படி உண்டாக்காது அப்படின்னா, எதிர்விளைவுன்றது இதுல கிடையாது. ஏன்னா நான் செய்யறதெல்லாம் பகவானுடைய காரியமா செய்யறதுனால, மன தூய்மைக்காக செய்யறதுனால, பலனை எதிர்பார்க்காம செய்யறதுனால, அது கொஞ்சம் செஞ்சா கூட நமக்கு கொஞ்சம் பலன் கொடுக்கும். எதிர்விளைவு உண்டாக்காது. விஷ்ணு சகரம் எப்படியோ தப்பா எல்லாம் சொல்ற வச்சுக்கோ, ஆனா பலனை எதிர்பார்த்து ஏதாவது செஞ்சேன்னா அது கரெக்டா சொல்லணும். இது சாஸ்திர விதி. மன தூய்மைக்காக மந்திர உச்சாடனம் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, காலை தூக்கி பகவான் மேல வைக்கலாம். எப்போ? கண்ணப்ப நாயனார் பக்தி. அது நோக்கம் என்ன? காலை தூக்கி எட்டி உதைக்கிறது இல்லை, தீக்காக்காரம் இல்லை, நோக்கம் டிஃப்ரெண்ட்.
அப்ப எண்ணம் அங்க இருக்க, எதிர்பார்ப்பு எண்ணம் அந்த டிஃபரண்ட் அங்க மனசுக்குள்ள இருக்கிறது தான். அப்போ கர்மயோகம்ன்றது ஆட்டிடியூடு. ஓகே, ஆட்டிடியூடு தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த வைதிக காரியமா இருந்தாலும் சரி அல்லது லௌகீக காரியமா இருந்தாலும் சரி, காலையிலேருந்து, அதனால தான் நம்ம ஊர்ல வந்து டிரைவர் ஒரு ரிக்ஷாக்கார கூட என்ன செய்யணும், வண்டி காலையில் எடுக்கும்போது நமஸ்காரம், ஓகே, ரூபா நோட்டு கீழே வந்து வச்சுக்கோ, மிதிச்சுட்டோம்னா நமஸ்காரம் பண்ணும். ஃபாரின்ல நமஸ்காரம் பண்ண மாட்டா ரூபா நோட்டுக்கலாம். புரியுறதா? இங்க எல்லாத்திலையும் தெய்வமா பார்ப்போம், தெய்வீகம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும். அப்ப வெற்றியும் பகவான் தான், இதுவும் பகவான் தான், எனக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஓகே, அப்ப கர்மயோகம் சொல்பம் அபி கொஞ்சம் செஞ்சா கூட நமக்கு சம்சார பயம் போறது. எப்படி சம்சார பயம் வந்து, பயம் மீன்ஸ் சம்சாரம். உங்களுக்கு பயம் இருக்கும், பயம் இருந்தா சம்சாரம் அர்த்தம். எனக்கு பயமே இல்லை, ஏன்னா வருது சொல்லி பாரிப்போம், சொல்லாத பயந்து போடுவா. புரியுதா? அப்போ பயம் உள்ள வரைக்கும் சம்சாரம் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இதுல இருந்து சம்சாரத்தை நிவர்த்தி பண்ணணும்னு அர்த்தம். அதனால மோட்சத்துக்கு பாதைக்கு வரணும்னு அர்த்தம், அதனால சிரேயஸுக்கு வரணும்னு அர்த்தம், அதனால கர்மயோகம் பண்ணணும்னு அர்த்தம். கம்பல்சரியா இப்ப கர்மயோகம் பண்ணி ஆகணும். ஓகே, அதனால மகா பயாத்ரயாத், இது கர்மயோகம் பண்ணினா பெரிய பயத்திலிருந்து நமக்கு விடுதலை ஆகும், சம்சார பயத்திலிருந்தே போயிடும். எப்படி? ஏற்கனவே நான் சொன்னேன், ஆட்டோ பிடிச்சி நீ டிராவல் பண்ணும்போது நீ ஸ்டேஷனுக்கு போறது, இந்த ஆட்டோல ஏறிட்டாலே தமிழ்நாடை பிடிச்சதா அர்த்தம். புரியுதா? தமிழ்நாடு இது டெல்லி இன்னும் அடையல. ஓகே, இந்த ஆட்டோல ஏறுற முயற்சியே ஸ்டேஷனுக்கு போய் வண்டியை பிடிக்கிறது, அந்த ஸ்டேஷன்ல பிடிக்கிற வண்டி கொண்டு போய் டெல்லியில சேர்க்கும். புரியுதா? அப்ப நீ கர்மயோகத்துல நிஷ்காமிய கர்மமா ஸ்டார்ட் பண்ணிட்டாலே அத்தனை யுகமா இருக்கட்டும், எத்தனை பிறவி ஆகட்டும், இவர் ரைட் பார்த்து செலக்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஓகே, அதனால யூ ஆர் த சக்சஸ், தோல்வி என்பது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. ஓகே, இன்னொரு ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிருவோம். இப்போ 41 ஏற்கனவே சொல்லிட்டோம். விவசாயாத்மிகா புத்திகி ஏகா ஏவ, அவ்விவசாயாத்மிகா புத்திகி பகுஷாகா. இந்த நிஷ்காமிய கர்மமா பண்ணினவன் எவனோ அவனுக்கு புத்தி ஏக புத்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரு காமியமா பண்றாளோ பகுஷாகா அலை பாயுதே அவனுக்கு. ஓகே, ஏகப்பட்ட அவன் வந்து கிருஷ்ணா சொல்றாரு, சாத்திய சாதனை சாத்திய சாதனை, இது முடிச்சா ஒண்ணு அது, அது முடிச்ச ஒண்ணு இது, என்னைக்கு தான் நிப்பாட்டுறதப்பா உன் வேலைய. இவனுக்கு ஒரே கோல் தான் மோட்சம். அதுல இருந்து அவன் என்னெல்லாம் பண்றானோ மன தூய்மை முடிஞ்சு போச்சு. ராத்திரி எழுப்பினாலும் மன தூய்மை, காலையில செஞ்சாலும் மன தூய்மை. ஓகே, இங்க வந்து கிளாஸ் அட்டன் பண்ணாலும் மன தூய்மைக்கு வரும். ஸோ அங்க கோயில் காரியத்தை பண்ணினாலும் மன தூய்மை, கிச்சன்ல ஒர்க்கு கொடுத்தாலும் மன தூய்மை. இதுல இவனுக்கு ஒரே புத்தி, எந்த ஒர்க்கும் என்ன போய் கிச்சன்ல கொடுத்துட்டாங்க பாரு, கோயில்ல கொடுத்துடக்கூடாது. பகுஷாக்கா. புரியுதுல? அப்ப கர்மயோகம் நமக்கு வந்து இது வரத்துக்கு ஒரே சிந்தனை, அவனுக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே சிந்தனை இருக்கிறது. நம்ம தேடுற சாத்தியம் நிச்சயமாயிட்டா அந்த சாதனம் பண்றதெல்லாம் இருக்கும். விஜயவாடா வரும், விஜயவாடால தோசை நல்லா இருக்கும், அங்க இறங்கி சாப்பிடு. ஏற்கனவே உள்ள இறங்கி அது ஒரு கேன்டீன் ஒன்று வச்சிருப்பான், அது என்னது ஸ்டேஷன், அதுலயே ஏற்கனவே போய் அங்கேயே போய் சாப்பிட்டு வந்தான். இதுதான் விஜயவாடால ஒன்று நல்லா இருக்கும் சொல்லிட்டு இறங்கி சாப்பிடுறேன். என்ன வேணா சாப்பிடு, எங்க வேணா இறங்கு, ஆனா வண்டியில குறிக்கோள் இருக்கணும். என்ன, அங்க சிக்னல் விழுந்தோடனே டக்குன்னு வண்டி ஏறிடும். புரியுதுல? ஒரே சிந்தனை. நடுவில் ஃபோன் பண்ணலாம், வாட்டர் வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். புரியுதா? ஆனா ஒரே சிந்தனை. அப்பவே தண்ணி எடுத்து வைக்க சொன்னேன், நீ எடுத்து வைக்கல, எனக்கு தாகமா இருக்கிறது. இருங்க, அடுத்த ஸ்டேஷன் நாக்பூர் வரும், எனக்கு தாகமா இருக்கிறது, எனக்கு தாகமா இருக்கிறது, தவிச்சு போறேன், வெயில், மே மாசம் வெயில். ஓகே, எனக்கு தவிச்சு போறேன், இருங்க நாக்பூர் வரட்டும், நானே தண்ணி இருக்கேன். இப்படி நாக்பூர் வந்தாகணும், வந்துருத்தோம். தண்ணி குடிச்சிட்டாரு, எல்லாம் முடிஞ்சது. திருப்பி ஸ்டேஷன்ல புறப்பட்டது. நானே தாகமா இருந்தேன் தெரியுமில, நீ தண்ணியே கொண்டு வரல, நீ எனக்கு தாகமா இருந்தேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் இதுதான் தண்ணி குடிச்சுட்டே. சில பேர் புலம்பானந்தான் பேர் இருக்கு.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.